முக்கியமான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் உச்சநீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கிறது. மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் ஒப்புதல் அளிப்பதற்கு காலக்கெடு கூட உச்சநீதிமன்றம் நிர்ணயித்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்கள் ஒப்புதல் அளிக்காதது தவறு என்று தீர்ப்பளித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அது இந்த 10 மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டதாகவும் அறிவித்திருக்கிறது தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம். இதை பற்றி கருத்துக்களை கூறுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ரவிக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். முனைவர் ரவிக்குமார், இந்த தீர்ப்பு பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இந்த தீர்ப்பு அரசு சட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி பத்ரிவாலா அவர்கள், அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை பற்றி கருத்தை இங்கே மீண்டும் சொல்லி தனது தீர்ப்பிலே அதை வலியுறுத்தி இருக்கிறார். ஆளுநர் அவர்கள் இனிமேலும் இந்த பதவியில் நீடிப்பது நியாயமாக இருக்காது. அவரே முன்வந்து தன்னுடைய பதவியில் இருந்து விலகிக் கொள்வதுதான் அவருக்கு அழகாக இருக்கும். இல்லை என்றால் உடனடியாக குடியரசுத் தலைவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநரை பதவியில் இருந்து நீக்க வேண்டும். ஏனென்றால் அவர் செய்திருக்கிற குற்றம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் செய்த நடவடிக்கை என்பது சட்டவிரோதமானது என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. எனவே அவர் ஏற்படுத்தி இருக்கிற இந்த குழப்பம் என்பது அரசமைப்பு சட்டத்தையே கேள்விக்குள்ளாக்குகிற ஒன்றாக இருக்கின்ற காரணத்தால் அவர் இனிமேல் ஒரு நொடி கூட அந்த பதவியில் நீடிப்பது சரியாக இருக்காது. அது சட்டத்துக்கு உகந்ததாக இருக்காது. இரண்டாவதாக அந்த கோரிக்கையை திராவிட முன்னேற்ற கழகம் கூட திரு RS பாரதி வச்சதை கேட்டோம். அது கோரிக்கையா இருக்கலாம், தார்மீக ரீதியா நீங்க வலியுறுத்தலாம். பட் அது நடக்கும், அது செய்வார்னு நினைக்கிறீங்களா? அரசமைப்பு சட்டத்தின் மேல ஆளுநருக்கு எந்த மதிப்பும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு அரசமைப்பு சட்டம் தெரியுமா என்பதே இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அவர் தானாக முன் வந்து பதவி விலகுவார் என்று எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் ஒரு அரசியல் நாகரிகம் கொண்டவராகவும் இருந்ததில்லை. ஆனால் குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவை மதிப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த விதத்திலே குடியரசுத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதிலே மாநில உரிமைகளை பொறுத்த அளவில் இந்திய அளவில் அதை வலியுறுத்தி அதில் வெற்றிகளை ஈட்டிய பெருமை என்றென்றும் தமிழ்நாட்டுக்கு உரியது. அதுபோல இந்த வழக்கில் இன்றைக்கு கிடைத்திருக்கிற தீர்ப்பு தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகளுக்கான போராட்டத்தில் ஒரு மைல்கல் என்றே நான் சொல்லுவேன். எப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையற்றது என்று இன்றைக்கு வேடிக்கையாக சொன்னாரோ அது இன்றைக்கு உண்மையாக்கி இருக்கிறது. தொடர்ந்து மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட ஆணையங்கள் சர்க்காரிய ஆணையமாக இருக்கலாம், பூஞ்சி ஆணையமாக இருக்கலாம். இந்த ஆணையங்கள் எல்லாமே ஆளுநருடைய அதிகார வரம்புகளை பற்றி பலவற்றை சொல்லி இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் இந்திய முறையில ஒன்றிய அரசு அவ்வப்போது நடைமுறைப்படுத்தி இருந்தால் இந்த அளவுக்கு இது ஒரு அரசியலமைப்பு சிக்கலாக மாறி இருக்காது. இனிமேலாவது பூஞ்சி ஆணையத்தின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு குறிப்பாக ஆளுநர் தொடர்பாக அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், ஆளுநரை நியமிக்கும் போது அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரை கலந்து ஆலோசித்து அவருடைய ஒப்புதலோடு ஆளுநரை நியமிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை இனிமேலாவது ஒன்றிய அரசு அதை கடைபிடிக்க வேண்டும், அதை ஒரு நடைமுறையாக மாற்ற வேண்டும். எனவே இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பானது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. புரட்சி அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை பற்றி சொன்ன வார்த்தைகளை மீண்டும் உறுதிப்படுத்துகிற தீர்ப்பு. அரசமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டை நாம் கடைபிடித்து முடித்திருக்கிறோம். இந்த நிலையில அரசமைப்பு சட்டம் தான் உயர்ந்தது, அதை தாண்டி யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொல்லியிருக்கிறது. இந்த தீர்ப்பை ஏற்று உடனடியாக குடியரசுத் தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் வலியுறுத்துகிறேன். இதுக்கு ஃபார் ரீச்சிங் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது தமிழ்நாடு ஒரு 10 மசோதா சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, பல விஷயங்கள்ல இது ஒரு முன்னுதாரணம் ஏற்படுத்தக்கூடியதுன்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ கடந்த ஒரு சில ஆண்டுகளாக ஆளுநர்கள் வெர்சஸ் மாநில அரசுகள், குறிப்பாக மத்திய ஆளுங்கட்சி அல்லாத மாநில அரசுகள் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் இது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா, அல்லது வேற வகைகள்ல வேற வடிவங்கள்ல அதை தொடர்றதுக்கான வாய்ப்பே இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
அது மட்டுமல்ல, இதுல மிக முக்கியமாக அவருக்கு பல முறை இது போல ஆளுநர் தொடர்பான வழக்குகள் வரும்போதெல்லாம் உச்ச நீதிமன்றத்திலே அதை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருந்தார்கள். ஆளுநர்கள் ஒப்புதல் அளிப்பதற்கு காலவரம்பை நாங்கள் நிர்ணயிப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொல்லுகிற நேரத்தில அவசரமாக ஒன்றிய அரசு என்ன செய்யும் என்றால் அதற்கு ஒப்புதல் வழங்க சொல்லி ஆளுநருக்கு அறிவுறுத்தி உடனே ஆளுநர் வழங்கி அந்த கிரைசிஸ் வராமல் தடுத்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தெளிவாக கால வரம்பை நிர்ணயித்திருக்கிறது. அந்த வரம்பு பிராக்டிகல் நினைக்கிறீங்களா? ஒரு மாதம் அப்படிங்கிறது வந்து பிராக்டிகலான வரம்பு நினைக்கிறீங்களா? இதுவே அதிகம். ஒரு மாதம் கூட அவருக்கு தேவையில்லை. அவர் செய்ய வேண்டியது என்ன என்றால், மாநில சட்டமன்றத்தில ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்றி அனுப்புகிற மசோதாவுக்கு ஒப்புதல் தர வேண்டியதுதான். அதற்கு மேல அவருக்கு வேற எந்த அதிகாரமும் கிடையாது. பாஜக பிரமுகர்கள் கேட்கும் போது கிளாரிபிகேஷன்ஸ் வாங்குறதுக்கு அது வித்தின் தி ஆம்பிட் ஆஃப் லா இருக்கா, அதெல்லாம் அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கேன்னு கேட்கிறேன். அதுக்கெல்லாம் காலம் பிடிக்கும். அந்த அதிகாரத்தை அதற்கும் அவர்கள் கூடுதலாக 3 மாத காலம் அவர்கள், அதாவது அது கான்ட்ரடிக்ட் ஆகுது. இது எல்லாமே ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷன்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பல்வேறு தீர்ப்புகளிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதுல வேறும் ஒன்றும் கிளாரிபிகேஷன் வேண்டாம். பாஜகக்காரர்கள் யாராவது கிளாரிபிகேஷன் வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை படிப்பதை தவிர வேறு வழி கிடையாது. இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களும் சரி, பாஜகக்காரர்களும் சரி, தயவு செய்து அரசமைப்பு சட்டத்தை இப்போதாவது ஒரு முறை படித்துக் கொள்வது நல்லது என்று நான் கருதுகிறேன். இதுல தெளிவாக அதையெல்லாம் சொல்லப்பட்டு விட்டது. இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, அவர் எப்படி அதை செயல்படுத்த வேண்டும், எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பிலும் அதை சொல்லி இருக்கிறார்கள். எனவே 1 மாத காலம் என்பது மட்டுமல்ல, அதை குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்ப வேண்டும் என்றால் அல்லது திரும்ப ஒரு கிளாரிபிகேஷன் வேண்டும் என்றால் அதிகபட்சமாக 3 மாத காலம் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். இதைவிட அவர்களுக்கு கூடுதலான கால அவகாசம் தேவையில்லை. ஏனென்றால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு காலம் வந்து வெறும் 5 ஆண்டு காலம் தான். 5 ஆண்டு காலத்துக்குள்ளாரே அவர்கள் ஒரு மசோதாவை கொண்டு வந்து சட்டமாக்கி அதை நடைமுறைப்படுத்த. இந்த ஒரு மாதம் 3 மாதம் இது வந்து தீர்ப்பின் வாயிலாக வந்திருக்கு. ஆனா அது அரசமைப்பு சட்டத்துல எவ்வளவு காலத்துக்குள்ள குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ ஒரு மசோதா மேலேயோ இல்ல ஒரு கருணை மனு மேலேயோ முடிவெடுக்கணும்னு இல்லை. இது ரொம்ப ஒரு முக்கியமான பிரீசிடென்ட். இது சேலஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதை சேலஞ்ச் பண்ணுவதற்கு வழி இல்லை அவர்களுக்கு. ஏன்னா இதுல வந்து அரசமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இது மாதிரியான அனுமதியை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்யும் போது அதற்கான விளக்கத்தை கொடுத்து அந்த சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்துவதற்கு வழிகாட்ட வேண்டிய கடமை உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறது. அந்த உச்சநீதிமன்றம் அதை செய்திருக்கிறது. எனவே இதில் சேலஞ்ச் பண்ணுவதற்கு வேறு எந்த வழியும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.